மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன இன்னும் சத்தத்தையே காணும்? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இவ உள்ள போனாலா இல்லையா? அடிய பேத்தி, சீக்கிரம் உள்ள போயேண்டி, அப்பதானே ஆக வேண்டிய வேலை ஆகும். அத்தை இங்க என்ன பண்றாங்க? அர்ஜுன் ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு அத்தை என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே, எதனா ஆராய்ச்சி பண்றாங்களா? அத்தை அத்தை அத்தை, அடிய மருமகளே, எதுக்கடி இப்ப கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கத்தாம. இல்ல அத்தை, நான் ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டேன், நீங்க திரும்பியே பார்க்கல. ஒருவேளை உங்க காதல விளையிலையோன்னு கொஞ்சோண்டு சத்தமா கூப்பிட்டேன், அது கொஞ்சம் கத்துற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க அத்தை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, அர்ஜுன் ரூம் வாசல்ல நீங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? என் பேத்திக்கு பேரனுக்கும் தேவடு காக்குறேன். யாரு இவ? அடிய கூறுக்கட்ட சிரிக்கி, நான் ஏன் நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது? நேத்து நைட்டு சொன்னேனே, மறந்துட்டியா என்ன? நைட்டு? அட ஆமா, நைட்டு ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அத்தை, இப்ப அந்த பிளான் தான் பண்ண போறீங்களா என்ன? அடியே யாருமா மருமகளே, பண்ண போறீங்களா இல்ல? பண்ணிட்டேன்டி, இப்ப ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஆனால நீங்க ரொம்ப ஃபாஸ்ட் அத்தை. ஆமா அத்தை, அது என்ன பிளான்? மருமகளே, இப்ப சீன் ஓடும், அந்த சீனை பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ அது என்ன பிளான்னு. நான் சொல்றதை விட நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அதுல ஒரு தனி கிக்கே இருக்கு, பாரு. மாமியாரே, ஆனாலும் நீங்க வேற மாதிரிதான். இப்படி இருக்கிற நீங்க ஒத்த பிள்ளைய மட்டும் பெத்து போட்டிருக்கீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் உன் மாமனார ஊருக்கு அனுப்பிட்டேன், அதனாலதான் ஒத்த பிள்ளையோட நின்னுடுச்சு. போடி, நீ இப்ப எதுக்கு அதை பத்திலாம்? சரி சரி, நீங்க நம்ம என்ன பிளான்னு இப்ப பாப்போம். ஆமா அத்தை, இருங்க இருங்க, நானும் வரேன். சீக்கிரம் வாடி மருமகளே, சீக்கிரம் வா, உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளும் கேட்போம். வா வா வா, வந்துட்டேன். டைம் ஆகுது, குல்ஃபி என்ன பண்றான்? குளிச்சலாம் இல்லையா? சீக்கிரம் வரணுமே. அவன் 10 மணிக்கு விஜய் வர சொல்லியிருக்கேன். நான் சீக்கிரம் ஃபேக்டரிக்கு போகணும். இவளை டிராப் பண்ணிட்டு தான் சீக்கிரம் கிளம்பணும். என்ன இன்னும் ஒரு சத்தத்தையும் காணும்? என்ன பண்றா இவன்? அடிய பேத்தி, என்ன தாண்டி பண்ணுவ அப்படி? அத்தை என்ன அத்தை, எதுவும் கேட்கல. என்னதான் அத்தை நடக்குது உள்ள? ஒருடி மருமகளே, எதுக்கும் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா பாரு என்ன நடக்குதுன்னு. சரிங்க அத்தை, நம்மளும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஏதாவது நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. அடிய மருமகளே, கொஞ்ச நேரத்துல பெரிய சம்பவமே நடக்க போகுது, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. புயலுக்கு முன் அமைதி, கேள்விப்பட்டதில்ல? அந்த மாதிரிதான் பெரிய சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அமைதி. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு. அது சரிங்க அத்தை, நீங்க சொன்னா அது கண்டிப்பா பெரிய சம்பவமா தான் இருக்கும். சரி சரி, என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாரடி மருமகளே, அப்புறம் நீயே சொல்லுவ. ஐயோ சார், ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்னன்னு தெரியலையே, என்னாச்சு இவளுக்கு? சதகிடுச்சு, சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடி மருமகளே, இதுதான் த்ரில்லிங்கான கட்டம். இப்பதான் நீ உன்னிப்பா வாட்ச் பண்ணணும். வா 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 வா. ஐயோ சார், சார் இங்க வாங்க சார். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்ப என்ன வந்தது? அவளையா பல்லியான்னு தெரியலையே. அடியே குல்ஃபி, என்னடி என்னாச்சு? ஐயோ சார், இங்க வாங்க சார், இங்க ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு சார், வாங்க சார். பெரிய பிரச்சனையா? அப்ப என்னடி பாத்ரூம்ல உனக்கு பெரிய பிரச்சனை? ஏண்டி ஊர்ல உலகத்துல யாரும் பாத்ரூம்ல போலியா குளிக்கலையா? எல்லாம் பண்ணிட்டு தானடி வராங்க. இவளுக்கு மட்டும் பாத்ரூம்ல ஏதாவது வந்துருமா? நாளையில இருந்து இவ குளிக்க போனா நம்ம கூடவே போயிடணும் போல இருக்கு. இல்லன்னா கத்தியே நம்ம தாக்க அறுத்துறா. அடியே குல்ஃபி, உனக்கு மட்டும் என்னடி பாத்ரூம்ல வருது? ஐயோ சார், இங்க வாங்க சார், பாத்ரூம்ல எனக்கு மட்டும் தான் சார் பெரிய பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க சார், வாங்க சார் உள்ள. அப்படி என்ன பெரிய பிரச்சனைன்னு தெரியலையே. அடியே குல்ஃபி, ஆமா என்ன கூப்பிடுறியே, குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அத்தை, பாத்ரூம்ல ஏதோ சம்பவம் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? அடிய மருமகளே, என் புத்திசாலி மருமகடி நீனு. அத்தை, பாத்ரூம்ல தான் பெரிய சம்பவம் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது, பொறுத்து இருந்து பாரு. என்ன, அதை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும்ல. ஆமா அத்தை, கேட்டுடுவோம். ஏய் குல்ஃபி, கேக்குறல, குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயோ சார், நான் என்ன குளிக்க ஸ்டார்ட் பண்ணல சார், அதுக்குள்ளதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. நான் எப்படி சார் குளிக்க முடியும்? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க சார். அப்பா நல்ல வேலை. வரேன், இப்ப வரேன்டி. வாங்க சார் சீக்கிரம். வரேன்டி. அதுக்குள்ள கத்தி ஊர் கூட்டுறா போல இருக்கு. இவ கத்துறது கீழே கேட்கும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் கத்தாம இருடி, வரேன். என்னடி என்ன நடக்குறீங்க? எதுக்கு ஷவர் இவ்வளவு ஃபாஸ்டா திறந்துட்டு நின்னுட்டு இருக்கான்? அதுவும் ட்ரெஸ்ஸோட நிக்கிறான். என்னடி? ஆமா சார், எனக்கு ரொம்ப ஆசை ஷவரை ஃபாஸ்டா திறந்துட்டு இதுக்குள்ள நிக்கணும்னு. சார் ரொம்ப நேரமா ஷவரை க்ளோஸ் பண்ண பாக்குறேன் சார், க்ளோஸே ஆக மாட்டேங்குது சார். நான் இன்னும் குளிக்கவே இல்ல சார், இதுலயே நனைஞ்சிட்டே இருக்கேன் சார் நானு. என்ன ஷவர் க்ளோஸ் ஆகலையா? ஏய் குல்ஃபி, நல்லா க்ளோஸ் பண்ணி பாரு. அது எப்படி க்ளோஸ் ஆகாம இருக்கும்? நல்லா தானே இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி கூட பிளம்பர் வந்து பாத்துட்டு தானே போனோம். ஏய் நல்லா க்ளோஸ் பண்ணடி. ஐயோ சார், இது க்ளோஸே ஆக மாட்டேங்குது சார். வாங்க சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், இது நிக்கவே மாட்டேங்குது சார், ப்ளீஸ் சார். அடி குல்ஃபி, நீ இப்பவே என் மேல தண்ணி அடிச்சிட்டு இருக்கடி. நான் இன்னும் வந்தேன்னா நானும் நினைஞ்சிருவேனடி. நான் வேற ஃபேக்டரிக்கு கிளம்பி ரெடியா இருக்கேன். இப்ப வேற தண்ணியில இருக்கா.
சரி இரு, நானே வந்து பாக்குறேன். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதை நிறுத்துங்க சார், எனக்கு மூச்சே முட்டுது சார். சரி சரி இரு, நான் பாக்குறேன். நகரு, நான் லாக் பண்ணி பாக்குறேன். சரிங்க சார் பாருங்க, அதை நான் லாக் பண்ணி பாக்குறேன், லாக்கே ஆக மாட்டேங்குது சார், நீங்களாவது பண்ணி பாருங்க. சரி இரு, நான் பண்றேன். பூஜா ஃபுல்லா நனைஞ்சாச்சு. ஐயோ சார். ஏய் கோபி, என்ன? வழுக்குது சார், வழுக்கிடுச்சு, அதான் சாரி. ஓ ஆமா, ரொம்ப ஈரமா இருக்குல்ல, அதான் வழுக்கும். இங்க பாரு, என்ன புடிச்சிட்டு நில்லடி குல்ஃபி. சரிங்க சார். சார் ரொம்ப வழுக்குது சார். ஏய் குல்ஃபி, பார்த்து நில்லடி. இளநாத்து கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம். கட்டுக்காவல் விட்டு திரியும் வயசு பள்ளிப்பாடு. பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், என்னுள்ளே தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது. ஐயோ என்ன இது, நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா போன் வந்து கெடுக்குது. அது சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லது நினைச்சா ஏதாவது ஒரு கெட்டது பின்னாடியே வந்துரும் போல இருக்கு. சரி இரு, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஆமா சார், என்னதான் அர்ஜுன் பண்றான்னு பாப்போம். குல்ஃபி, ஓய் குல்ஃபி. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓய் என்ன லுக்கு? இல்ல சார், தண்ணி வந்துச்சா, அது ரொம்ப ஃபோர்ஸா மேல ஊத்திக்கிட்டே இருந்துச்சா, ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது சார், அதனாலதான் உங்களை பிடிச்சிக்கிட்டேன். சாரி சார். பரவாயில்ல, கீழே விழல, கீழே விழுந்து வேற ஏதாவது வரத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சரி இப்ப தண்ணி நின்னுடுச்சு, மேடம் விடுவீங்களா? மகனே அர்ஜுனு, அவளை விட சொல்றதுக்கு முன்னாடி நீ அவளை என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாத்தியா? ஆஹா, நானும் அவ்வளவுதான் பிடிச்சிட்டு இருக்கணும். என்னடா மகனே, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா, நான் அவளை தொடல, எனக்கும் அவளுக்குள்ள எதுவும் இல்ல, நான் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கல, எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு எல்லா சோலையும் முடிச்சிட்டு வரியாடா, அது எப்படி அர்ஜுனு உன்னால மட்டும் முடியுது? டேய் ஏண்டா, நான் என்ன முடிச்சேன்? அதெல்லாம் எதுவும் இல்ல, எங்களுக்குள்ள இப்ப வரைக்கும் எதுவும் இல்லாம தானே இருக்கு. டேய் டேய் டேய், அநியாயத்துக்கு போய் போடுவியாடா, எதுவுமே இல்லாம இருக்கான். அடே நீ பண்ற சேட்டையெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்குங்க. ஆமா அது எப்படி கை தெரியாம அந்த இடத்துல படுமோ? அது எப்படிடா தெரியாம எப்படி கரெக்டா அந்த இடத்துல படும்? மாவானே பிடிக்கலன்னுட்டு அடிச்சு விளையாடுற அளவுக்கு வர, அப்புறம் அப்பப்ப ஆக்சிடென்ட்ன்ற பேர்ல நச்சுன்னு வச்சுக்கிறீங்க. போதா குறிக்கி அப்பப்ப ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் என்னடா, ஐயோ சாரி சார் நான் அவ சொல்ல, ஐயோ சாரிடி குல்பினி நீ சொல்ல, அடேங்கப்பா என்ன ஒரு நடிப்புடா. டேய் வேணாண்டா, ரொம்ப பேசுற பாத்துக்க. ஏய் மகனே, நான் ரொம்ப பேசலடா, நீ தான் ரொம்ப பண்ற, நீ ரொம்ப பண்றதுதான் நான் உனக்கு எடுத்து சொல்றேன்டா. அது எப்படா மகனே, பிடிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு வர மாட்டாங்கடா. பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பாத்ரூம்ல குளிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்களே, உங்க ரொமான்ஸுக்கு அளவே இல்லாம போகுதுடா. டேய் பாக்குற எனக்கு கண்ணு கூசுதுடா. டேய் அநியாயமா பேசாதடா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்ரூம்ல குளிச்சோம், அது நீ பார்த்து. ஏன்டா நீ தான் பாத்துக்கிட்டு தானே இருந்த, ஷவர்ல இருந்து தண்ணி நிக்காம வந்துட்டே இருந்தது, அதான் அவன் கூப்பிட்டான், நான் வந்து லாக் பண்ணேன். டேய் லாக் பண்ணது ஷவரையா இல்ல அந்த ஃப்ளவரையா? விட்டா இவன் பேசிக்கிட்டே போவோம் இவனு. டேய் போடா, நாங்க வெளியில போனோம், நீ கொஞ்சம் போறியா? ஐயோ ஆமாடா, பாத்ரூம்ல பண்ண ரொமான்ஸ் பத்தாதுல, இப்ப வெளியில போய் வர பண்ணணும்ல, அப்படிதானே அர்ஜுனு? டேய் டேய் டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, வேணாம்
கொஞ்சம் பார்த்து பேசு. நாங்க ஒண்ணும் அந்த மாதிரிலாம் இல்ல. ஏய், எப்படி நான் ஓவரா பேசுறேன்? நான் ஓவரா பேசலடா, நீ தான் ஓவரா பண்ற. இப்ப கூட பாரு, கை எடுக்க முடியுதா பத்தியா? இப்படி இறுக்கமா அணைச்சு வச்சிட்டு இருக்க. சரிடா, நீ தான் இறுக்கமா அணைச்சு வச்சிருக்கன்னு பார்த்தா அவ உனக்கு மேல இருக்கா. பிடிச்ச கையை எடுக்கிறாள பத்தியா? டேய், நீ போடா. அவ என்ன பிடிச்சிட்டு இருக்கான்னு கீழே விழுந்துற போறான்னு பயத்துல பிடிச்சிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லடா. ஐயோ, ஆமா உங்க ஒய்ஃப் வேற என்ன தப்பா சொல்லிட்டானோ? சாரி சார், நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. கீழே விழுந்துட போறாங்க. பிடிங்க. சார் நீங்க விட்டீங்கன்னா நான் விட்டுறேன் சார். நீங்க கொஞ்சம் விடுறீங்களா? ம், ஆமா நான் விடுறதுதான் நல்லது. இல்ல இவனே என்ன போட்டு தள்ளிடுவான். நான் விடுறேன். ஐயோ சார் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்துட்டேன்ல, அதனால லேசா. சரி, நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்து. நீ ஈரமா இருக்க, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஐயோ சார் என்னாலதானே உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு சார். சாரி சார். ஏய் குல்ஃபி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ என்ன பண்ணுவ? ஷவர் லாக் ஆகாததுக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்காக நீ தண்ணியில நினைச்சுட்டா இருக்க முடியும்? யாராவது வந்து அதை லாக் பண்ணாதானே உண்டு. விடு, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சரிங்க சார். ஐயோ அத்தை, என் பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை, அவனுக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்கு அத்தை. அவனுக்கு தண்ணினாலே கொஞ்சம் அலர்ஜி அத்தை. அதனால ஹீட்டர்லயே குளிப்பான். இப்போ பச்சை தண்ணியில வேற இவ்வளவு நேரம் இருந்திருக்கா அத்தை. அத்தை, அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அத்தை. என்ன பண்றது? அடிய மருமகளே, இப்போ ஒன்றும் பையன் குழந்தை கிடையாது. அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான். அவ பாத்துக்குவா, நீ கவலைப்படாத. ஜலதோஷம் பிடிச்சது கூட ஒரு வகையில நல்லதுதான். நீ கொஞ்சம் அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு. உன் பிள்ளைய உன் மருமக தங்க போல பாத்துக்குவான், நீ கவலைப்படாதடி. அத்தை, நான் அதுக்கு சொல்லல அத்தை. அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல பச்சை தண்ணியில இருந்தா ஜுரம் வந்துடும் அத்தை. இப்பவே பாருங்க ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஃபீவர் வந்துருமோன்னு பயமா இருக்கு அத்தை. என்னடி மருமகளே சொல்ற? பேரண்டிக்கு அதுக்குள்ளமா ஜுரம் வந்துடும்? ஆமா அத்தை, அவனுக்கு பச்சை தண்ணியில துளியும் ஆகாது அத்தை. அதனால சம்மர் டைம்லயும் நாங்க ஹீட்டு போட்டு வைப்போமே. அவன் சுடு தண்ணியில மட்டும்தான் அத்தை குளிப்பான். இப்போ அவன் இவ்வளவு நேரம் அந்த பச்சை தண்ணியில நனைஞ்சிருக்கான் அத்தை. அவனுக்கு சீக்கிரம் ஜுரம் வந்துடும் அத்தை. அப்ப அது கூட ஒரு வகையில நல்லதுதான் அத்தை. என்னது என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துடும் சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க அத்தை. அவனுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா எனக்கு தாங்காத அத்தை. அடி சிரிக்கி, இப்ப அவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா. நீங்க பாத்துக்க, பொண்டாட்டி பாத்துக்குவான். அம்மாங்கிற பதவியை நீ விட்டு கொடுத்துட்டு ஓரமா வா போலாம். பொண்டாட்டிங்கிற பதவிக்கு வந்திருக்கால, அவ பாத்துக்குவா. வாடி. என்ன எதுக்கு திட்டுன்னு முடிச்சிட்டு இருக்க? இல்ல சார், என்னால உங்களுக்கு இப்போ ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஏய் குல்ஃபி, உன்னால பிடிச்சது யார் சொன்னா? பாருங்க இப்ப கூட உங்களுக்கு ஜலதோஷம் தான். என்னாலதான் பிடிச்சது எனக்கு தெரியும். நான் மட்டும் உங்களை உள்ள கூப்பிடாம இருந்திருந்தா நீங்க தண்ணியில நனைஞ்சிருக்க மாட்டீங்கல்ல. தண்ணியில நனைஞ்சிக்க போய் தானே இப்ப உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆமா நீ என்ன உள்ள கூப்பிட்டதுனால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஆமா, நான் உள்ள வராம இருந்திருந்தா நீ தண்ணியில உறைஞ்சிருப்பிய, என்ன பண்ணுவேன்? சார் எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது சார். எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் பாடி. உங்களை மாதிரி வீக் பாடிலாம் கிடையாது சார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி. யாரு நீ? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி. பார்த்து தண்ணியில வலிக்கு கீழே விழ போகும்போது என்ன பிடிச்சி இழுத்த பாரு. எப்போ ரொம்ப ஸ்ட்ராங் தான், நல்ல ஸ்ட்ராங்கா தான் பிடிக்கிற. அது அது தண்ணி டைல்ஸ் அது கொஞ்சம் வலிக்கிடுச்சு பாத்துக்கங்க. அது எப்படிப்பட்ட வீரனா இருந்தாலும் டைல்ஸ்ல தண்ணி ஊத்தி வழுக்கும் போது ஒரு ஒரு நிமிஷம் ஜர்க்காவால அந்த மாதிரி தான் நானும் லைட்டா ஜர்க்கான, அவ்வளவுதான். மத்தபடி நான் ஸ்ட்ராங் பாடி தான் சார். உங்களை மாதிரி ஒன்றும் வீக் பாடி எல்லாம் கிடையாது சார். ஆமா உன்னோட ஸ்ட்ராங் பாடிய நானும் தொட்டு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்கோ இல்லையோ, சாஃப்டா இருக்கு. ஐயோ சார், நீங்க தும்புறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு சார். சார் என்ன சார், கொஞ்ச நேரம் தண்ணியில நனைஞ்சதுக்கு உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு? ஆமா, எனக்கு பச்சை தண்ணி தான் ஒத்துக்காது. அது கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்ம பச்சை தண்ணியில இருந்துட்டோமா, அதான் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அது ஒன்னா விடு, நம்ம கிளம்பலாமா? டைம் ஆகுது. கிளம்பலாம் சார், போலாம் சார். நீங்க வேணா இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்களா சார். அதான் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல, நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க சார். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்து உங்களை பாக்குறேன். நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். வா, போற வேலை நான் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன். வா போ. சரிங்க சார். என்ன இப்போ குளிருது? ஆஹா, ஃபீவர் வந்துருமோ? சாரி சார், என்னால தானே உங்களுக்கு இப்ப ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஐயோ, அத்தை கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. எல்லாம் அந்த ஷவர் பண்ணதுனால. ஐயோ சாரி சார், நான் சுடு தண்ணியில குளிச்சு பழக்கம் இல்லை.
அதனால தான் பச்சை தண்ணியில் குளிச்சேன். உங்களையும் சேர்த்து நானே வச்சுட்டேன். சாரி சார். ஏய் குல்பி, என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? ஏய் டைம் ஆகுது, கிளம்பலாம். கிளம்பலாம் சார், வாங்க போலாம். ஏய் சும்மா லேசான ஜலதோஷம் தான், சரியாயிடும் வா. அதையும் நினைச்சிட்டு இருக்காது, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, வா போலாம். சரிங்க சார், போலாம். போலான்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், வா. எனக்கு முன்னாடி நட, இல்லனா நான் போனதுக்கு அப்புறம் இப்படியே நின்று எதையாவது நினைச்சு யோசிச்சுட்டே இருப்பேன். வாடி வான்னு. வரேன் சார், சும்மா சும்மா கத்தாதீங்க. யாரு? நான் கத்துறேன்? அடி பாவி, என் குரல் ரூமை விட்டு வெளியில கூட கேட்காது, ஆனா உன் குரல் இந்த பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங் வரைக்கும் கேட்கும். தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி. குறையீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தேக்குமர தேகமணி அம்மாயம்மா ஓய் குல்பி, எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துட்டு இருக்க போறேன்? கிளம்பலாண்டி, டைம் ஆகுது. போலாம் சார். போலான்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்க. நடடி, முன்னாடி நட. போறேன் சார், போகாம நானே இங்கே நிக்க போறேன். போறேன். சார் என்ன சார் பண்ணீங்க? ஓய் நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நான் என்னடி பண்ணேன்? ஆமா, இப்ப நீ எது கத்துன? இப்ப நீங்க வேணாம், நீங்க அடிச்சீங்கன்னு நான் சொல்லுவேன், எங்க அடிச்சேன்னு நீங்க கேட்பீங்க. சொல்லக்கூடிய இடமா அது, நம்மளால சொல்லவும் முடியாது. எதுக்கு வம்பு? நிலா மூடிக்கின்னு கிளம்பு, அதான் உனக்கு நல்லது. ஓய் குல்பி, சொல்லுங்க சார். என்ன என்னமோ கேட்க வந்த, அதுக்குள்ள தலையை குனிஞ்சிட்ட. என்ன கேளு, ஏதோ கேட்க வந்தியே. சார் நீங்க ஏதோ பண்ணீங்கன்னு கேட்க வந்தியே, கேளு. நான் என்ன பண்ணேன்? நீங்க எதுவுமே பண்ணல சார். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தான் எதுவுமே பண்ணலையே. ஆமாண்டி குல்பி, நான் எதுவும் பண்ணல. பாரு, கையை கட்டி வச்சபடியே நின்னுட்டு இருக்கேன், தெரியுதா இல்லையா? தெரியுது தெரியுது. சூரியன் அடிச்சுட்டு கையை கட்டிக்கிட்டா நல்ல பிள்ளையா நீங்க? இப்படிதான் நல்ல பிள்ளைன்னு முகத்தை வச்சுக்கிட்டு ஊர்ல ஏமாத்திட்டு வரீங்க போல இருக்கு. ஓய் என்ன மனசுக்குள்ள ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு? சரி அதெல்லாம் போகட்டும், இப்ப எதுக்கு கத்துன? அது ஒண்ணும் இல்ல சார், சும்மா என் வாயில இருந்து சவுண்ட் வருதானே நானே கத்தி பார்த்தேன் சார். என்ன சொன்ன? கத்தி பாத்தியா? நான் கூட பூச்சி தான் கடிச்சிருச்சோ, அதனாலதான் கத்துனியோன்னு நினைச்சேன். என்ன பூச்சி கடிச்சிருச்சா என்ன? இல்லடி சொல்லிட்டு போ, பூச்சி கடிச்சிருச்சா என்ன? ஆமா சார், அந்த பூச்சிக்கு வேற வேலை இல்ல போல இருக்கு. எப்பவுமே கடிக்க கூடாத இடத்துலயே கடிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் போய் ஸ்கூல்ல எப்படி உட்கார போறேன்னு தெரியல, எரியுது. வாங்க சார். பாவண்டி குல்பி, அந்த அளவுக்கா எரியுது? அவ்வளவு ஃபாஸ்டா அடிக்கலையே, சும்மா லேசா தானே தட்டின. ஏய் என்னடி போன திரும்பி பாக்குறேன்? என்ன என் முகத்துல ஏதாவது எழுதி ஒட்டிருக்கா என்ன? இல்ல சார், இப்ப நீங்க சிரிச்ச மாதிரி இருந்தது சார். நீங்க சிரிச்சீங்க தானே? அதெல்லாம் ஒண்ணும் சிரிக்கல, கிளம்பு, டைம் ஆகுது. சிரிக்கலையா? இல்லையே, சிரிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த மனுஷன் சிரிக்கலன்னு சொல்றாப்லையே, நம்புற மாதிரி இல்லையே. இந்த முகரக்கட்டையை பார்த்தா போய் சொல்ற மாதிரியும் இல்ல. சரி நம்புவோம், எனக்கு தான் மனப்பிராந்தியா இருக்கு போல இருக்கு. சரிங்க சார், கிளம்பலாம். இல்லையே, ஆனா அவரு சிரிச்ச மாதிரில இருந்தது, ஆனா சிரிக்கலன்னு சொல்றாரு. இப்ப கூட எனக்கு அவரு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா திரும்பி பார்த்தா சிரிக்கலன்னு. திரும்பி பார்க்கலாமா? ஏய் என்ன? இல்ல இல்ல, இந்த ரோபோட்டாவது சிரிக்கிறதாவது. நான் தான் மனப்பிராந்தியில இருக்கேன் போல இருக்கு. அது சரி, இந்த ரோபோட் என்னைக்கு சிரிக்க போகுது? அன்னைக்கு சிரிக்கும் போது பார்த்துப்போம். எனக்கு தான் இவர் சிரிக்கிற மாதிரியே ஒரே மனப்பிராந்தியா இருக்கு போல இருக்கு. அடி சீனி சக்கர செல்ல குட்டி ஏண்டி நிக்கிற ரொம்ப எட்டி, நீ தாண்டி கட்டி கரும்பு உன்னை சுத்தி வரும், நான் தாண்டி கட்ட எறும்பு. என்ன சொல்ல அடிச்சீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஷட பைசே. ஆமா, நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஏஜ் ட்ரக் ஃபேக்டரிக்கு போற வரைக்கும் நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஏண்டா ஒரு கிளைண்ட்ஸையும் நான் பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இப்போ அசால்ட்டும் 5-6 கிளைண்ட்ஸ் அங்க போயிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு நிக்கிறோம். அறிவில்லை உனக்கு? சார் நம்ம கொஞ்ச நாளா நம்மளோட த்ரெட்ஸ்ல குவாலிட்டி கம்மி பண்ணிட்டோம் சார், அதனாலதான் கிளைண்ட்ஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்க. குவாலிட்டி கம்மியா இருந்தா அவங்களாம் எப்படி சார் நம்ம கிட்ட வருவாங்க? அதனாலதான்
ஏஜே ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க சார். ஷட் அப் ஐசே. இதை சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நம்ம த்ரெட்ஸ்லாம் குவாலிட்டி இல்ல, அதனால கிளைண்ட்ஸ் எல்லாம் அந்த ஏஜே ஃபேக்டரிக்கு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் நீ எல்லாம் எதுக்குற ஜெனரல் மேனேஜர்னு போஸ்டிங்ல இருக்கா? சார் அது வந்து ஓகே லீவ் இட். நம்ம த்ரெட்ஸோட குவாலிட்டி எப்படி குறைஞ்சது? என்ன ரீசன்னால குறைஞ்சது? சார் நார்மலாவே நம்ம த்ரெட்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மி தான் சார். ஏஜே ஃபேக்டரியோட குவாலிட்டி ரொம்ப திடமா இருக்கும் சார். அவங்க ஒரு மெட்டீரியல் மேக் பண்ணாக்கா 1 இயருக்கு மேல வரும் சார். ஆனா நம்ம த்ரெட்ஸ் அப்படி கிடையாது சார். 6 months கூட தாக்கு பிடிக்காது. அதுலயும் இப்ப ரீசன்ட் டேஸ்ல தம்பி வேற குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிட்டாரு. அப்பதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ 1 month கூட மெட்டீரியல் வர மாட்டேது சார். அதனால தான் கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஏஜே ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், நம்மளால அவங்க கேட்ட டேட்டுக்குள்ளார ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியல. ஏன்னா நம்ம கிட்ட லேபரர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால நம்ம ஆர்டர்ஸும் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுக்குறோம். ஆர்டர் டிலே ஆகுது, ப்ளஸ் குவாலிட்டியும் கம்மியாக இருக்கணும் போது நம்மக்கிட்ட அகெயின் ஆர்டர் கொடுப்பாங்களா சார்? அதான் கொடுக்காம ஏஜே ஃபேக்டரிக்கு எல்லாரும் ஆர்டர் கொடுக்க போயிட்டாங்க சார். இத்தனை ப்ராப்ளம்ஸ் ஏன்? எதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்? நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் என்ன? அவன் அப்பன் கிட்ட இருந்து என் பிசினஸ் நான் தூக்கி கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? முன்னாடி என்னடானா அவங்க அப்ப, இப்போ உள்ள வந்திருக்கானோ. எனக்கு இவங்க தான் விரோதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து என் பிசினஸை காப்பாத்தி நான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தோம். அசால்ட்டா குவாலிட்டி இல்ல, ஆர்டரை நம்ம டிலே பண்ணி கொடுக்குறோம். அதனால கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஏஜே ஃபேக்டரிக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? எவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சார் தான் சார் காரணம். அவர் தான் ஆர்டரும் சீக்கிரம் நம்மளை கொடுக்க விடல சார். ஏன்னா அவரால் தான் லேபரர்ஸ் எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க. சார் வந்து லேபரரை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச மாட்டாரு. அதனாலேயே நம்ம கிட்ட இந்த லேபர்லாம் கூட ஏஜே ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க சார். நம்ம லேபர்ஸும் அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க, நம்ம கிளைண்ட்ஸும் அந்த ஃபேக்டரிக்கு பாடம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சொல்ல வரீங்க சுரேஷ்? இதை சொல்லதான் நான் உங்களை ஜிஎம்ஆ வச்சிருக்கேனா? சார் அது வந்து ஷட் அப். இதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டா மறுபடியும் நீங்க அஜய் தான் கை காட்டுவீங்க. அஜய் கூப்பிட்டு என்னன்னு நான் வார்ன் பண்றேன். அஜய், அஜய் எங்க இருக்க? கீழே வா. ஹாய் டாட், மார்னிங். ஹாய் மிஸ்டர் சுரேஷ். என்ன காலையில வீட்டு பக்கம்? என்னங்க ஃபேக்டரியில வேலை இல்லையா என்ன? அது சரி சார், இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு இங்கேயே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன் சார்? எல்லாமே உங்களால தான் வந்தது. இப்ப பாருங்க, உங்களால அப்பா என்ன திட்டிட்டு இருக்காரு. வாட்? அப்பா உங்களை திட்டிட்டு இருக்காரா? டாட், வாட் ஹேப்பன் டாட்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? என்னாச்சு டாட்? எதுக்கு இவ்வளவு ஆங்கிரியா இருக்கீங்க? அஜய், நான் உனக்கு எத்தனை வாட்டி வார்ன் பண்ணிருக்கேன் உன்னை ஃபேக்டரி பக்கம் போகக்கூடாதுன்னு. ஆமா, ஃபேக்டரிக்கு போய் என்னென்ன பண்ண? டாட், நான் ஃபேக்டரிக்கு போகாம வேற யார் டாட் போறது? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால இனிமே நான் ஃபேக்டரியோட பொறுப்பெல்லாம் பார்க்கணும். அதனால அப்பப்போ போயிட்டு விசிட் பார்த்துட்டு இருக்கேன். இதுல என்ன டாட் தப்பு இருக்கு? அஜய், இப்போ நீ ஃபேக்டரி பக்கம் போனதுனால மொத்த கிளைண்ட்ஸும் அந்த ஏஜ் த்ரெட் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க தெரியுமா? டாட், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சுரேஷ், டாட் என்ன சொல்றாரு? ஏன் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் அந்த ஏஜ் த்ரெட் ஃபேக்டரிக்கு போனாங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க. வாட் ஹேப்பன் சுரேஷ்? நம்ம த்ரெட்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப கம்மியா இருந்ததா, அதனால நம்ம கிட்ட ரீஆர்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம நம்ம ஆர்டரும் குறிப்பிட்ட டைமுக்கு டெலிவரி பண்றது இல்லை இல்லையா, ரொம்ப டிலே பண்றோன்னு இனி நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ எல்லாரும் ஏஜ் த்ரெட் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க சார். வாட்ஸ் திஸ்? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கலாமா அடுத்த ஃபேக்டரி கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க? என்ன டாட் இதெல்லாம்? இப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம் டாட். ஷட் அப் இடியட். என்ன பேசிட்டு இருக்கா? ஒரு கிளைண்ட்ஸையும் நம்ம கிட்ட கொண்டு வர நான் படாத பாடுபட்டு இருந்தா நீ வந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டு இருக்க நீனு. ஆமா, யாரு கேட்டு நீ இன்னும் த்ரெட்ல குவாலிட்டி கம்மி பண்ண சொன்ன? வாட் டாட், என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு எல்லா விஷயத்துலயுமே சின்ன விஷயத்துல கூட கலப்படம் இருக்குது டாட். நம்ம மட்டும் ஏன் த்ரெட்டா பியூரா கொடுக்கணுமா என்ன? அதான் கொஞ்சம் கலப்படம் பண்ணலாமே நினைச்சு அதனால குவாலிட்டியை கம்மி பண்ண சொன்னேன் டாட். குவாலிட்டியை கம்மி பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் வரும்ல, அதனால குவாலிட்டி கம்மி பண்ண சொன்னேன். டேய் இடியட் மாதிரி பேசாதா? ஆல்ரெடி நம்ம த்ரெட்டோட குவாலிட்டி கம்மியா தான் இருந்தது, அதுல நீ இன்னும் வேற கம்மி பண்ணிட்ட நீ. அப்புறம் இன்னும் கம்மி பண்ணோம் த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி மெட்டீரியல் ஃபேப்ரிக்ஸ் மேக் பண்ண முடியும் டாட்? அதுக்காக நம்ம இந்த நஷ்டத்துக்கு ஃபேக்டரி ரன் பண்ண முடியும்? நம்ம இருங்க டாட், நான் பண்ணதுனால நமக்கு ஏக்கச்சக்க ப்ராஃபிட் தான். கேட்டு பாருங்க சுரேஷ் கிட்ட. ஜி சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணதுல நமக்கு ப்ராஃபிட் வந்ததை விட இப்போ லாஸ் ஆனது தான் சார் மிச்சம். கேட்டியா? நமக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டியா? எவ்வளவு அமௌண்ட்னு கேளு. எவ்வளவு அமௌண்ட் உன்னால லாஸ் ஆயிடுச்சுன்னு கேளு. 13 crores லாஸ் ஆயிருக்கு சார். வாட்? 13 crore? என்ன சுரேஷ் என்ன சொல்றீங்க? எப்படி இவ்வளவு லாஸ் வந்தது நமக்கு? ஆமா சார், இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா த்ரெட்ஸுமே நம்ம கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அவங்க வாங்கிக்க மாட்டேன் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவங்க கேஷ் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், நம்ம கிட்ட இனிமே ரீஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க சார். எல்லா கிளைண்ட்ஸுமே இப்போ முக்காவாசி கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஏஜே ஃபேக்டரிக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க சார். வாட்ஸ் திஸ்?
கொடுத்த ஆர்டர் எப்படி நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் கொடுப்பாங்க? நீங்க எப்படி சுரேஷ் அதை வாங்குனீங்க? டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. நம்மளோட குவாலிட்டி இல்லைன்னா அவங்க நம்ம பேர்ல கேஸ் போடுவாங்க. ரிட்டர்ன் கொடுத்துட்டு அமைதியா இருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்படு. சுரேஷ் சார், நீங்க ஃபேக்டரி கிளம்புங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். நீங்க கிளம்புங்க. ஓகேங்க சார், நான் கிளம்புறேன். டேட் சாரி டேட், நான் நம்ம ஃபேக்டரிக்கு ப்ராஃபிட் வரணும் தான் இப்படி பண்ணனே தவிர நம்ம ஃபேக்டரிக்கு லாஸ் ஆகணும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல டேட். ஐம் ரியலி சாரி டேட். இட்ஸ் ஓகே அஜய், நீ பண்ணது தப்பு இல்லை. நீ பண்ணதுதான் ஒரு காலத்துல நானும் பண்ணேன். ஆனா அப்பவும் எனக்கு இதே விரோதி தான் இருந்தான். இப்போ அவனோட பையன் முளைச்சிருக்கான். அவன் வயசுக்கு இப்படி ஃபேக்டரியை ரன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. டேட் யார் டேட் அந்த அர்ஜுன்? அவன் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்ன? அவனை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா டேட்? அஜய் உனக்கு அவனை பத்தி தெரியாது. இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு ஃபேக்டரியா அசால்ட்டா ரன் பண்ணிட்டு வரான். போதா குறைக்கு அவனுக்கு எங்க பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல அவங்க அப்பனும் சரி இவனும் சரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட இல்லாம ஃபேக்டரியை இந்த அளவுக்கு ரன் பண்ணவே யாராலையும் முடியாது. அவங்க அப்பனை விட இவன் பல மடங்கு புத்திசாலி. அன்னைக்கு எனக்கு போட்டியா அவங்க அப்பா இருந்தான். இப்போ உனக்கு போட்டியா அந்த அர்ஜுன் இறங்கியிருக்கான். அஜய் உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு ஃபேக்டரியில கவனம் செலுத்த பாரு. அதுவும் போன கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணு. டேட் என்கிட்ட சொல்லிட்டீங்களா என்ன பண்றேன்னு பாருங்க டேட். நம்ம கிட்ட இருந்து போன எல்லா கிளைண்ட்ஸும் நம்மளை தேடி வர வைக்கிறேன் டேட். நம்ம கிளைண்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த அர்ஜுனோட கிளைண்ட்ஸையும் சேர்த்து தான் டேட் சொல்றேன். அவனுக்கு கிளைண்ட்ஸ் இல்லாத அளவுக்கு நான் ஆக்குறேன் டேட். நீங்க கவலைப்படாதீங்க. அஜய் அது அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் கிடையாது. அர்ஜுனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பிசினஸ் விஷயத்துல செம்ம ஷார்ப். அது மட்டும் இல்ல, he is a very honest and gentleman person. டேட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை டேட். ஷார்ப்பா இருந்தா போதும். அவன் எந்த அளவுக்கு ஷார்ப்போ அதை விட டபுள் மடங்கு நானும் ஷார்ப்பு தான் டேட். கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம கிட்ட இருந்து போன எல்லா கிளைண்ட்ஸும் நமக்கு வருவாங்க. அதை விட அவனோட கிளைண்ட்ஸும் நம்ம தேடி வருவாங்க டேட். பொறுத்து இருந்து பாருங்க டேட். அஜய் நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. நம்ம ஃபேக்டரி தான் நம்பர் 1 இருக்கணும். பார்த்துக்கோ. அந்த அர்ஜுன் பின்னாடி போகணும். பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். நம்ம தான் முன்னோக்கி வரணும். அதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணு. டோன்ட் வரி டேட், என்கிட்ட சொல்லிட்டீங்களா? அந்த அர்ஜுனை என்ன பண்றேன்னு பாருங்க டேட். டூ இட் வெல் மை சன். சீக்கிரமா நல்ல செய்தியோட வந்து என்ன பாரு. போய் சீக்கிரமா ஃபேக்டரிக்கு தான் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரதுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதை குயிக்கா பண்ணு. ஷியோர் டேட், டோன்ட் வரி டேட், நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஓகே அஜய். அப்புறம் கீர்த்தனா கால் பண்ணலாம்? ஆமா டேட், கீர்த்தனா கால் பண்ணா. ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சாமா. கனடால இருந்து கமிங் வெனஸ்டே இந்தியாவுக்கு வரா டேட். ஓகேடா சரி. அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல டேட். அம்மா மார்னிங் பூஜை ரூமுக்கு போனாங்க, இன்னும் வெளியில வரல. அவங்க வரதுக்குள்ள நான் விட்டு கிளம்பிடுவேன். அப்போ நீங்க தான் இருப்பீங்க. நீங்க இருந்தா நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டேட், நான் ஃபேக்டரிக்கு போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு ஆக வேண்டிய வேலைகளை நான் பார்க்கறேன் டேட். ஓகே அஜய், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கனி ஒரு நிமிஷம் நில்லடி. கனி எவ்வளவு நேரம் கூப்பிட்டே வர? நீ பாட்டுல போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? கனி நில்லடி. நீங்க பாருங்க, அண்ணா மட்டும் நீங்க பின்னாடி வரத பார்த்தாங்க பிரச்சனை பெருசாயிடும். சொன்ன கேளுங்க. நீங்க போங்க, இதோட என் பின்னாடி வராதீங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் என் பின்னாடி வராதீங்கன்னு. ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. போங்க. நான் இன்னைக்கு நேத்தாடி உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். எத்தனை வருஷமும் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். ஏண்டி எதுக்கு என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறேன்? அப்ப என்னடி நான் பாவம் பண்ண? பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. போங்கண்ணா போங்க. அண்ணா மட்டும் உங்களை பார்த்தாங்க பிரச்சனை பெருசாயிடும். போங்க. வீணா அண்ணா கிட்ட திட்டு வாங்காதீங்க. நான் போறேன். கனி நீ எங்க போனாலும் உன் பின்னாடி தாண்டி வருவேன். நீ என்ன சொன்னாலும் சரி. என்ன உங்க அண்ணன் என்ன பண்ணிடுவாரு? என்ன வேணா பண்ணட்டும், நான் உன் பின்னாடி தாண்டி வருவேன். கனி சொன்னா கேளு. கனி ஏண்டி என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேன்? சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. போங்க. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. தயவு செஞ்சு போயிடுங்க. நில்லடி. நீ எங்க போனாலும் உன் பின்னாடி வருவேண்டி கனி. கனி உனக்கே தெரியும் நான் எத்தனை வருஷமா உன் பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு. ஆனா ஏண்டி கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே பட மாட்டேங்கிறேன்? நான் என்னடி பாவம் பண்ணேன்? எதுக்கு என்ன தண்டிச்சிட்டு இருக்கேன்? நானும் உங்களுக்கு பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு. ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்காம ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, எனக்கு உங்க பேர்ல எந்த எண்ணமும் கிடையாது. தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற வழியை பார்த்துட்டு போங்க. இனிமே ஏன் பின்னாடி வராதீங்க. கனி என்னடி சும்மா சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு. என்ன செட் ஆகாது? அதெல்லாம் என்ன செட் ஆகும்? உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா இல்லைங்கிற மாதிரி நான் நடிக்காத. இல்லைனா என்னைக்கோ நீ என்ன உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வாங்க வச்சிருப்பேன். இன்னி வரைக்கும் சொல்லாம இருக்கனா? உன் மனசுல ஒரு ஓரத்துல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம்.
என் மனசுல யாரும் கிடையாது. ஏய் போடி, நீ எங்க போனாலும் நான் வருவேண்டி. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி உன் பின்னாடி நான் திரிவேண்டி. இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டே தாண்டி இருப்பேன். உன் மனசு மாறுற வரைக்கும் உன் பின்னாடியே வருவேண்டி. அட நம்ம ஃப்ரெண்டு. ஓய் ஃப்ரெண்ட் கனி. ஐயோ விச்சு வேற வரானே. அவன் வேற இவரை பார்த்துட்டான். இவர் வேற போனாரா இல்லையான்னு தெரியலையே. ஏய் கனி, யாரவன்? அவர் யாருன்னா உங்களுக்கு என்ன? அவர் யாருன்னா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தாதீங்க. போங்கண்ணா போங்க. அடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. நீ அவன்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னா அவன் கண்டிப்பா உனக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஏன்னா உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. ஓய் ஃப்ரெண்ட், என்ன என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல விச்சு, நான் கிளாஸ்க்கு போகணும், அதான் பஸ்ஸுக்காக வந்து நின்னுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ ஆமால, நீ கிளாஸ்க்கு போகணும்ல. ஆமா, இங்கதான் பஸ் ஏறுவியா என்ன? இல்ல, நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சா, அதனால அந்த பஸ் இந்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுட்டாங்க. அதான் இங்க இருந்து வேற பஸ் பிடிச்சி கிளாஸ்க்கு போலாமே நின்னுட்டு இருக்கேன். இன்னும் பஸ் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விச்சு. சரி. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? இல்ல விச்சு, ப்ராப்ளமா எனக்கா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவ ப்ராப்ளமே இருந்தாலும் சொல்ல மாட்டா. ஏன்னா பெரிய அழுத்தக்காரி அவ. அவ மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சுப்பா. சரி கண்ணி, வா, நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் கிளாஸ்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் நான் ஃபேக்டரிக்கு போறேன். வா கண்ணி. எனக்கு தெரியும்டி. ஏய், என் கனியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என் கூட வரமாட்ட. எவ்வளவு நேரம் இங்கே நிப்ப? ஓ, உன் ஃப்ரெண்டு தான் கூப்பிடறான்ல. ஓ, அவன் கூடயாது. ஓ, சீக்கிரமா கிளாஸ்க்கு போய் சேரு. போடி, எவ்வளவு நேரம் வெயில நின்று இருப்ப? ஓ, என்னக்கா நீ யோசிக்கிற? என்ன என் கூட வண்டியில வரத்துக்கு யோசிக்கிறியா? அட ஏறுமா, விஜய் ப்ரோ கிட்ட நான் பேசிக்கிறேன், வாமா. இல்ல விச்சு, அது வந்து ஏய், நான் தான் சொல்லிட்டேன்ல, போடி. நான் வரேன் விச்சு, நம்ம கிளம்பலாம். வா கனி, கிளம்புவோம். போலாம் விச்சு, நான் உட்காந்துட்டேன், போலாம். சரி ஃப்ரெண்ட், கிளம்புவோம். அடி கனி, இன்னமும் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடி. எப்போ அவன் உன்னை வண்டியில கூப்பிடும்போது என்ன திரும்பி பார்த்தியோ அப்பவே தெரிஞ்சிருச்சு. இன்னும் நான் உன் மனசுல தான் இருக்கேன். என்ன நீ தூக்கிலாம் எரியல. இப்போவும் என்ன உன் மனசுக்குள்ள தான் வச்சுட்டு இருக்க. எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்? ஏண்டி என்ன இன்னும் அலைய விடுற? ஏய், நான் என்னடி தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன இப்படி அலைய விடுற? நீ எந்தன் பாதி, இதுதானே நீதி, உன்னை விட்டு போக முடியாதம்மா. காதலா முதல் காதலா, ஒரு பெண்ணிடம் உருவானதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே. அப்புறம் என்ன கனி, எதுவும் பேசாம அமைதியா வர? ஒண்ணும் இல்ல விச்சு, லேசா தலை வலிக்குதா, அதான் அமைதியா வரேன். சீக்கிரம் போறியா? கிளாஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு தானே இருக்கேன். நான் சீக்கிரம் போறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தானே, யார் அவன்? உன்னை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, அவன் யாரு கனி? என்ன என்ன போய் ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா? சிச்சி, என்னெல்லாம் போய் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவானா என்ன? என்ன ஃப்ரெண்ட், நீ என்னென்னமோ கேக்குற? அப்படிலாம் என்ன யாரும் ஃபாலோ பண்ணல ஃப்ரெண்ட். அது சரி ஃப்ரெண்ட். நான் எப்பயோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். உன் பின்னாடி அவன் நின்று உன்கிட்ட பேசுனதும் பார்த்தேன். நீ அவன்கிட்ட திரும்பி ஆர்கியூ பண்ணதும் பார்த்தேன். என்ன ஃப்ரெண்ட், எதுக்கு போய் சொல்ற? யார் அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட். அவங்க சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தாங்க. என்ன ஃபாலோலாம் பண்ணல. அவங்க பஸ் எப்போ வரும்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் உனக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா ஃப்ரெண்ட்? அப்ப எனக்கு தான் வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படிதானே ஃப்ரெண்ட்? ஆமா ஆமா, நீ தூரமா இருந்து பார்த்தல, அதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். அதான் நீ சீக்கிரம் போவிச்சு. ஆமா ஆமா ஃப்ரெண்ட், நான் தூரமா இருந்து பார்த்ததுனால எனக்கு தப்பா தான் தெரிஞ்சிருக்கு போல. அப்புறம் நான் கிட்ட வந்துட்டு வா என் வண்டியில போலான்னு கேட்டபோது நீ அவனை திரும்பி நான் போவாங்கிற மாதிரி ஒரு பார்வையில கேட்டியே, அது எதுக்கு ஃப்ரெண்ட்? இல்ல இல்ல பிச்சு, நான் அப்படிலாம் எதுவும் கேட்கலையே. நீ தப்பா நினைச்சுக்கிற. அதெல்லாம் எதுவும் உனக்கு கேட்கல. நான் எதுக்கு உன் கூட வண்டியில வரதுக்கு அவர்கிட்ட கேட்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கேட்கல. நான் எதுவும் கேட்கலடா. அப்ப இதுவும் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. சாரி ஃப்ரெண்ட், நான் எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சிருக்கேன் பாரு. சரி விடு ஃப்ரெண்ட்,
ஆனா அவரு சரி போயிட்டு வாடி கனி, நீ என் கூட தான் வர மாட்டேன்னு உனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. மேடம் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே என் வண்டியிலே உட்காந்தீங்க. அது கூட நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேனா கனி? விச்சு அது அது வந்து விச்சு. ஏய் கனி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப என்கிட்ட பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கான்? பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த எல்லாமே நான் தூரம் நின்று வாட்ச் பண்ணிட்டு தான் அப்புறமே உன் பக்கம் வந்தனே. நீ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டதும் தெரியும், அவர் உனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ என் வண்டியில வந்து உட்காந்ததும் எனக்கு தெரியும். யார் அவரு? உனக்கு தெரிஞ்சவரா இல்ல உன்னை எதனா தொல்லை பண்றாங்களா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கனி. ஒரு ஃப்ரெண்டா என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன், சொல்லுமா. விச்சு நான் உன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்றேன். ஆனா இது அதுக்கான நேரம் இல்லை. நான் நேரம் வரும்போது உன்கிட்ட எல்லாமே சொல்றேன். இப்போ என்கிட்ட எதையும் கேட்காத. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளாஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு போய் விடுறியா? எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. ப்ளீஸ் விச்சு. ஏய் கனி, என்ன இப்படி கேட்டுட்டேன்? இங்க பாரு, உனக்கு ஏதோ ப்ராப்ளமோன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். இப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? அப்படி உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட தாராளமா சொல்லு. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ கண்டிப்பா பண்றேன், சரியா? இப்போ நான் உன்னை கிளாஸ்ல கூட்டிட்டு போய் விடுறேன். நீ வேற எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? தேங்க்ஸ் விச்சு. நான் சொன்னதை கேட்டுக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ் விச்சு. நம்ம போலாமா? சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன், வா. ஆமா, அவரு அங்கேயும் வருவாரா என்ன? இல்ல, கிளாஸ்க்கெல்லாம் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கிளாஸ் ஆண்ட வந்தா அண்ணாக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால கிளாஸ் கிட்டலாம் வர மாட்டாங்க. நீ சீக்கிரம் கூட்டிட்டு போயேன். அப்ப மேடம் மனசுக்குள்ளேயே என்னமோ இருக்கு. இத்தனை அவருன்னு போடுறாங்களே, அப்போ அவரு இங்கதான் இருக்காரு போல இருக்கு. என்னமோ விஷயம் ஓடுது. ஆனா மேடம் தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சொல்லுவீங்க மேடம், சீக்கிரமே சொல்லுவீங்க. இந்த பாலை குடிங்க. இந்த பால்ல மஞ்சள் பொடி, பெப்பர்னு எல்லாமே போட்டிருக்கேன் சார். கொஞ்ச நேரத்துல கோல்டு சரியாயிடும் சார். இது குடிங்களேன். இது இப்போ ஒரு வேளை, நாளைக்கு 3 வேளை குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோல்டே போயிடும் சார். இதை குடிங்க சார், சரியாயிடும். இல்லடி, வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். ரொம்ப ஆனா குளிருது, பயங்கரமா குளிருது. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு சார். உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க, குளிருதுன்னு சொல்ற. காய்ச்சல் அடிக்குதா இல்லையான்னு? என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வந்த கடல், என்னை எண்ண கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குடல், நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீங்கும். சரியாயிடும், நான் படுத்தேன், எனக்கு தூக்கம் வருது. என்ன சார், என்ன ஏதாவது வேணுமா சார்? குல்ஃபி, எனக்கு ரொம்ப குளிருதுடி. நீ என் பக்கத்துல இரு, என்னை விட்டு எங்கே போகாத. பக்கத்துல இரு, என்கிட்ட வா. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே